சினிமா நடிகர்கள்லயே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினது உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அது மூலமா அவர் பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொள்றாரு. தன்னுடைய 61வது பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்களை சந்திச்ச அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல சகிப்புத்தன்மை பத்தி அவர் பேசினதுக்கு எழுந்த எதிர்ப்பு பத்தியும் அரசியல் பத்தியும் பல்வேறு கருத்துக்களை அவர் தன்னுடைய ரசிகர்களோட பகிர்ந்திருக்காரு. அதை இப்ப பார்க்கலாம். எத்தனை முறை சொல்லியும் எனது நிலைமையையும் என்னுடைய சித்தாந்தங்களையும் என்னுடைய ஒரு கோட்பாடுகளையும் சந்தேகித்து என்ன அரசியல் வர்றதா திட்டமா என்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னை எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இதை கேட்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் அல்ல, வந்தா சௌரியமா இருக்கும், இந்த பஸ் பிடிச்சு போலாமே நினைக்கிறவங்க. இது வேற ரோட்டுங்க, அந்த ரோட்டு போகாது. ஏறாதீங்க, ஏறுனா பாதியில் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டுட்டு தான் போவோம். என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இங்கே பேசுறேன். நான் என் நடிப்பை பற்றி கேளு, நான் அடுத்த படத்தில் மன்னிச்சுங்க, அதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படத்தில் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கேள்வி கேட்காத, ஏன்னா நான் ரொம்ப ரத்த காயம்பட்டுத்தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன். ஸோ இதனை சந்தேகிக்கும் பொழுது எங்கேயோ என்னுடைய பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவமானம், தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது. இந்த மேடையில் எனக்கு திருவருட்பா கொடுத்த போது அன்போட வாங்கிட்டேன் தெரியுமா. என்னை பற்றி என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய இறை மறுப்பு இதெல்லாம் தெரியாம ஒரு அம்மா ஆசையா ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில பூசும் போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன். அதுதான் என் பகுத்தறிவு. இஸ்லாமிய கதைகளில் வரும் ஒருவர் மசூதியில் சென்று மது அருந்தி கொண்டிருந்தாராம். ஐயா, என்னையா இந்த இடத்துல வந்து குடிக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா, இங்க குடிக்க கூடாது. ஏன் என்றானாம் அவன். இங்க இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த ஆள் இல்லாத இடம் சொல்ல, அங்க போய் குடிக்கிறேன். அந்த அளவு பக்தி கூட இல்லாதவர்கள் என் பகுத்தறிவையா கிண்டல் அடிக்கிறீர்கள். மற்ற சமுதாயத்தினர் அவர்கள் கும்பிடும் தெய்வர்கள் அவர்கள் மனதோடு பாக்கெட்டோடு இருக்கட்டும், வைத்து திணிக்காதீர்கள் யார் பேர். அது எல்லா மதத்தாருக்கும் பொருந்தும். டாலரன்ஸை பற்றி பேசுகிறீர்களா? சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், எத்தனை காலமாக எத்தனையோ பகுத்தறிவு பெரியவர்கள் காலையில் எழுந்தவுடன் மந்திரமும் இந்த பக்கம் அசானும், அந்த பக்கம் மந்திரமும், அந்த பக்கம் ஐயப்ப பூஜையும் கேட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு பேரும் சகிப்புத்தன்மை தான். அது இல்லாதவர்கள் கோவிலை இடிப்பேன் என்பார்கள். நம் ஆட்கள் யாராவது அதை செய்வார்களா? நாத்தியவாதிகள் கூட செய்யக்கூடாது என்பதற்கான கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எனக்கு நாத்தியம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது. நான் நாத்திகன் அல்ல. நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொற்கள். இதை செய்யவில்லை என்றால் நீ நாஸ்தி, இதை செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை. அதையா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமாங்க, நான் இறை மறுத்துட்டேன், அதனால நான் நாஸ்தி, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு ஒத்துக்க போறேன். நான் ஒத்துக்குவேன். நான் அதனால நாத்தி என்கிற பேர் எனக்கு பொருந்தாது. தெய்வங்கள் இருக்கட்டும் ஒரு புறம். உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டுல நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதை செஞ்சிருப்பேன். நான் யோசிச்சு பார்த்தேன், முடியாது. வலுவில்லாத போது எதற்கு இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுகிற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு. அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ.
அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போட. இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று, மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. இப்ப புரியாது, எல்லாரும் சிரிப்பீங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப, அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில். அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அது நடந்துகிட்டே இருக்கும். விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பான விஷயம்? காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். அங்கே வாங்கின பட்டத்தை, வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா? வெள்ளைக்காரன் தானே கொடுத்தது. அதை திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க? அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல, 12 அறிஞர்கள் கொடுத்தது. அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன். சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன். இதோ அதுதான் அந்த குரல். இது செய்தால் போதுமானது. ஒவ்வொரு முறையும் அது கட்சி வேறுபாடு இல்லாமல் சொல்லுகிறேன். எங்கள் சுதந்திரம் பறிபோகும் என்ற சந்தேகம் வரும்பொழுதெல்லாம் இந்த குரல் எழும். எந்த கட்சி, அது கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், டிஎம்கே, ஏடிஎம்கே, யாரா இருந்தாலும் என்னுடைய பேச்சு சுதந்திரமும் என்னுடைய நண்பர்களின், சகோதரர்களின், குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடும் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன். அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அரசியலுக்கு வரீங்களான்னு கேட்கிறாங்க. வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொடுக்கிறேன், அந்த கரை போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள். வேறு ஒன்றும் வேண்டும்.